ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாஜினி விஷ்ணு விலாஜினி ஜிஷ்ணுனுதே பகவதி கேஜினி கண்ட குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 18ஆம் நாள் 2/3/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று ஒரு அற்புதமான நாள். மாசி மாதத்து மாக நட்சத்திரம் மாசி மகம். இந்த மாசி மகத்திலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே ரதோற்சவம் என்கின்ற தேர் உற்சவம், தீர்த்த உற்சவம், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள் என்று சிறப்பாக நடைபெறும். அந்த வகையிலே இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த மலையகத்தின் சிகரமென போற்றப்படுகின்ற மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சரத பவனி நகர்வலம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெறுகின்றது. அதேபோல் இன்று பௌர்ணமி நிறைந்த நாள். பல்வேறு ஆலயங்களிலே திருவிளக்கு பூஜைகள், வழிபாடுகள், சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை என்று பூஜை வழிபாடுகளுக்கும் ஒரு சிறப்பான நாள். அது மட்டுமல்லாமல் தில்லைக்கூத்தனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த வருடத்திலே 6 நாட்கள் செய்யப்படுகின்ற இந்த நடேசர் அபிஷேகம் இன்றைய தினம் மாசி மாதத்து இந்த மாக நட்சத்திரத்தோடு கூடியதாக நடேசர் அபிஷேகமும் இன்று சிறப்பாக சிவன் ஆலயங்களிலே நடராஜ பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஏனைய ஆலயங்களிலும் கூட நடராஜ பெருமான் உற்சவமூர்த்தியாக இருந்தாலும் அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள் கண்டிப்பாக செய்தாக வேண்டியது. இந்த நடேசர் அபிஷேகம் வருடத்திலே 6 நாட்கள் அந்த சிறப்போடு கூடியதாகவும் அமைந்திருக்கக்கூடியது. இந்த மாசி மகத்திலே அன்னை பராசக்தியை வேண்டி பிரார்த்தனை செய்வது, அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்வது எல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடியது. இவ்வாறு இந்த அம்பாளுடைய சிறப்பான நாளாகிய மாசி மாதத்து மாக நட்சத்திரத்திலே அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான இந்த உற்சவங்கள், பூஜைகள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனியிலே யாரெல்லாம் சென்று பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அன்னையனுடைய திருவிழெல்லாம் பூர்ணமாக நிறைந்து வாழ்வில் நாம் பெற வேண்டிய அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியவள் அன்னை பராசக்தி. இந்த மாசி மகத்திலே அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே. அன்பு நிறைந்தவர்களாக நல்ல சிந்தனையில் உள்ளவர்களுக்கு கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே என்றார் அபிராமிப்பட்டர். இந்த மாசி மகத்திலே நாமும் ஆசாரசீலர்களாக ஆலய வழிபாடுகளுக்கு செல்வது மட்டுமல்லாமல் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு நாம் செல்லக்கூடாது. வீட்டிலே வளவிலே பூத்திருக்கின்ற மலர்கள், பூக்களை எடுத்து துப்புரவாக மஞ்சத்தண்ணி தெளித்து கொண்டு சென்ற ஆலயங்களுக்கு கொடுப்பதும், நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே கலாச்சார உடைகளோடு ஆலய உற்சவங்களுக்கு செல்ல வேண்டும். நாகரிக உடைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆலய வழிபாட்டிலாவது நம்முடைய கலாச்சார உடைகளை நாம் அங்கே பிரதிபலிக்க செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் பெற வேண்டும். பெற்றோர்கள் அந்த கலாச்சார உடைகளோடு ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். பெண்கள் தாய்மார்கள்
பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயசு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து தலைவாரி பூச்சூடி செல்லுகின்ற பொழுது அந்த சிறப்பு ஆழ்பாதி ஆடைபாதி என்கின்ற வகையிலும் அன்னையனுடைய பரிபூர்ணமான திருவருளும் நடராஜ பெருமாளுடைய பேரருளும் கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.